ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து வசந்தி. எங்கள் ஊர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டாக பிஏ மேக்னெட்டை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட போகலான்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுச்சு. ஸோ அதனால் நான் அவங்கள அப்ரோச் பண்ணினேன். சார் எனக்கு கால் பண்ணியிருந்தார். என்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் ஃபஸ்ட்டு எதுக்காக அவங்கள அப்ரோச் பண்ணேன்னா, ரிலேஷன்ஷிப்புக்காக அப்ரோச் பண்ணியிருந்தேன். அப்புறம் சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருந்தாரு. நான் என்ன சொன்னேன், நான் இப்போ ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போனா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாப் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஏன்னா நான் 1 இயராக ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பாஸ்ட் அவுட் வந்து 2011. நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டு தான். ஸோ அப்போ இருந்து நான் எந்த கம்பெனிக்கும் ஒர்க்குக்கு போகலை. மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஒர்க்குக்கு போக முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப கரியர் கேப் இருக்குங்கிறதுக்கு வேண்டி ஒரு கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு நான் இன்டர்வியூஸ் எல்லாம் ஸ்கெட்யூல் பண்ணி அட்டன் பண்ணிகிட்ருந்தேன் 1 இயராகவே. பார்த்தா எல்லா இன்டர்வியூவுமே லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் போகும். பட் ஆனால் ஏதாவது ஒரு ரீசன்னால் வந்து ஃபைனல் ரவுண்டு கிளிக் ஆகாது. மோஸ்ட்டாக நான் என்ன இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னா, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா பெட்டராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஃபேமிலியும் பார்த்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துச்சுன்னா ஜாபையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு லாஸ்ட்டு ஜூலையில் வந்து ஒரு ஜாப் கிடச்சிச்சு. பட் ஆனால் அது 5 டேஸ் ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தாங்கக்காக என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் பிஏ மேக்னெட்டோட லிங்க் எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் நான் சார்கிட்ட பேசிட்டு ஓகே, நம்ம ஜாபுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருந்தோம். செஷனெல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைம்லேயே வந்து இங்கே பிஏ மேக்னெட்டுக்கு வரும்போதே எனக்கு ஒரு கம்பெனி பைப்லைனில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 ரவுண்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஃபைனல் ரவுண்டு மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. அந்த கம்பெனி பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. சார் என்ன சொன்னார், நீங்கள் எதையும் மைண்டில் வச்சுக்க வேண்டாம், நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி சார் சொன்ன டாஸ்க்கையும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். என்னாச்சு, இந்த கம்பெனி என்ன சொன்னாங்க, கான்ட்ராக்ட்னு தான் சொன்னாங்க. எப்போனா எனக்கு ஸ்டார்டிங் இன்டர்வியூ அப்போ எதுவும் சொல்லலை. அவங்க ஃபைனலாக தான் என்ன சொன்னாங்க, இது 1 இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் யோசிச்சுட்டு 1 இயர் கான்ட்ராக்ட்னா 1 இயர் முடிஞ்சிருச்சு, வெளியே அனுப்பிச்சிருவாங்க, திருப்பியும் நம்ம போகணும், திருப்பியும் தேடணும் வேலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆசிலேஷன்லேயே இருந்தேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரவுண்டையும் நான் எதையும் யோசிக்கலை, ஃபைனல் ரவுண்டையும் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க என்ன பண்ணினாங்க, ஓகே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலரி வந்து அப்போ தான் சொன்னாங்க 6.5 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை 6.5 வந்து இல்லை அதிகமாக வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணியிருந்தேன். இல்லை எங்கள் கம்பெனியோட பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் நெக்ஸ்ட் டே அவங்க கால் பண்ணி ஓகே அப்படின்னால ஒரு மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 8.5க்கு வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க. 8.5 தர்றோம் பேக்கேஜு பர் இயருக்கு, அதுக்கப்புறம் லேப்டாப் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ஜாப் வந்து ஒரு கன்சல்டன்சி மூலமாக தான் நான் அந்த கம்பெனிக்கு நான் போயிருந்தேன். அந்த கன்சல்டன்சி தான் ஓகே 8.5 தர்றோன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்க கால் பண்ணி இல்லை அவங்கக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லையா, தர முடியாதா, அவங்க ப்ரொஃபைல் இதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நான்ட்டு சரின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டைரெக்டாகவே அந்த அப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்காட்டி சரி விடுங்க, நம்ம வேறு ஜாப் எடுத்துக்கலாம், அதை நினச்சிட்டு இருக்க வேண்டாம், நான் அதை விட்டுருங்க, நீங்கள் டாஸ்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நானும் அதை விட்டுட்டு டாஸ்கில் ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, திரும்பவும் சேம் கம்பெனி டைரெக்டாகவே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஓகே எங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து 6.5 தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது, உங்களுக்கு ஓகேனா வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. திருப்பியும் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வச்சுட்டு சாருக்கூட கனெக்ட் பண்ணி நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் 6.5 தரேன்னு சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, போகட்டுமா, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்குது போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்.
அவர் என்னன்னாரு, இல்லை நீங்கள் உங்களுக்கு 8.5 தானே கேட்டீங்க, நீங்கள் அதிலிருந்து இறங்கி போகிறீங்க, அப்படி மனசுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசு அப்படி தான் நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதனால் வேண்டான்னு சொல்லிடுங்கன்ட்டாரு. நானும் ஹோப்பாக அவங்கக்கிட்ட கால் பண்ணி, இல்லை எனக்கு செட் ஆகாது, பட்ஜெட் எனக்கு பத்தாது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நான். அப்புறம் சார் இருக்காருங்கிறது ஒரு தைரியம், பிஏ மேக்னெட் இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் நான் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அதை பற்றி என் மைண்டிலேருந்து ஒரு துளி கூட என் மனசில் இல்லை, அதை அப்படியே விட்டுட்டேன் நான். திருப்பியும் நான் டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என் ஜாபுக்கும் நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைடு ரெண்டையும் பார்த்துட்ருக்கேன். அந்த ஜாபை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, வேண்டான்னு சொன்னேன்ல, அதை பற்றி அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் திருப்பியும் அவங்க எனக்கு கால் பண்ணி என்னன்னாங்க, எங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க 8.5க்கு, நீங்கள் மண்டே ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு 2 டேஸ் பிஃபோர் என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, 8.5 நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் ஓகேன்ட்டு நான் சார்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு ஓகேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி 15 டேஸ் பக்கம் ஆகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் 8.5 லேக்குக்கு எனக்கு கிடச்சிச்சு. இது வந்து கண்டிப்பாக 1 இயராக எனக்கு நான் ஜாப் தேடிகிட்டே தான் இருக்கேன். பட் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், எதுவும் செட் ஆகாத மாதிரியே இருந்தது. ஃபைனலாக எனக்கு பிஏ மேக்னெட் கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஐ எம் ஹாப்பி. பிஏ மேக்னெட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரோட கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. யூனிவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சார் என்ன சொன்னார்னா, இதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ யூனிவர்ஸ்.